வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம 12th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.10 இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல 3 பார்ட் இருக்கு. இதோட ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா modulus of 2 plus I by minus 1 plus 2I. இதோட மாடுலஸ், ரைட்? இப்போ மாடுலஸ்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு, x equal to z equal to x plus iy. மாடுலஸ் ஆஃப் z வேணும்னா மாடுலஸ் ஆஃப் x plus iy equal to square root of real part square x square plus imaginary part y square. இதுதான் ஃபார்முலா. நம்ம இங்க ஒரே நம்பர் இல்ல, ரெண்டு நம்பர் இருக்கு. நியூமரேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டினாமினேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது ஈஸியா எப்படி பண்றது? z1ங்கற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை z2ங்கற இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரேஷியோ ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதுக்கு மாடுலஸ் எடுத்தா நம்ம ஃபார்முலா என்னன்னா நியூமரேட்டர் தனியா மாடுலஸ் எடுக்கலாம், பை டினாமினேட்டர் தனியா மாடுலஸ் எடுக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டினாமினேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப நியூமரேட்டருக்கு தனியா 2 plus I modulus by minus 1 plus 2I modulus equal to, இது மாடுலஸ் ஃபார்முலா இங்க இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். மெய் பகுதியை ஸ்கொயர் பண்ணணும், கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணணும், கூட்டணும், ரூட் எடுக்கணும். ஈக்குவல் டு ரியல் பார்ட் 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் இமேஜினரி பார்ட் 1i, அப்போ ஸ்கொயர் பண்ணா 1 ரூட் பை இது ரியல் பார்ட் minus 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் imaginary part 2 ஸ்கொயர் பண்ணா 4 root of 4 plus 1 by root of 4 plus 1, அது கேன்சல் ஆயிரும், 1 ஆன்சர் வரும். அடுத்தது செகண்ட் பார்ட் பார்த்தா 1 plus I bar 2 plus 3I 4I minus 3 modulus. இந்த क्वेश्चनல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ், மூணு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கு, மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் எடுத்திருக்கு. இன்னொன்னு அந்த ஒரு நம்பருக்கு இணையன் காஞ்சுகேட் எடுத்திருக்கு, பார் எடுத்திருக்கு. இப்போ ஒரு நம்பர் இருக்கு செட், இந்த மாடுலஸ் எடுத்தாலும் இதே நம்பருக்கு காஞ்சுகேட் இசட் பார், இதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சேமா தான் ஆன்சர் வரும். மாடுலஸ் ஆஃப் z எடுத்தாலும் மாடுலஸ் ஆஃப் z பார் எடுத்தாலும் சேமா வரும். இன்னொன்று இப்போ ரெண்டு அல்லது மூணு நம்பர் z1 z2 z3 இப்படி எத்தனை நம்பர் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் எடுக்கிறதுனா தனித்தனியா நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 இப்படி எடுக்கலாம். ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் இருந்தா தனித்தனியா மாடுலஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டுமே நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். இப்போ தனித்தனியா மாடுலஸ் எடுப்போம். 1 plus I bar modulus of 2 plus 3I modulus of 4I minus 3 equal to modulus of 1 plus I bar modulus of 1 plus I சேமா தான் இருக்கும். modulus of 1 plus I modulus of 2 plus 3I modulus of 4I minus 3 equal to, ini modulus square root of real part square 1 plus imaginary part 1 square பண்ணா 1 into root of 4 plus 9 2 square 3 square root of real part minus 3 square பண்ணா 9 plus imaginary part 4 16 equal to root 2 root 13 root 25. இந்த ரெண்டும் ரூட் இல்ல, இதுக்கு ரூட் இருக்கு 5
இது ரெண்டும் ரூட் இல்லை, அப்போ அப்படியே போடலாம். ரூட் ஆஃப் 26 இதுதான் ஆன்சர். இனி தேர்ட் பார்ட் நம்ம கண்டுபிடிப்போம். I into 2 plus I the whole cube by 1 plus I the whole square modulus equal to, இது நம்ம நியூமரேட்டர் தனி டினாமினேட்டர் தனி மாடுலஸ் எடுக்கலாம். அது நமக்கு ஃபார்முலா தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 by z2 மாடுலஸ் எடுத்தா mod of z1 by modulus of z2. இது இங்க நம்ம அப்ளை பண்ணலாம். modulus of I into 2 plus I the whole cube by 1 plus I the whole square modulus equal to, இதையும் தனித்தனியா ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணிருக்கு. modulus equal to modulus of I modulus of 2 plus I the whole cube by modulus of 1 plus I the whole square. இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இதுல மாடுலஸ் ஆஃப் ஐங்கிறது என்ன, 1 தான். ஏன்னா 0 plus 1i இதானே i. இப்போ மாடுலஸ் எடுத்தா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் 0 plus இமேஜினரி பார்ட் 1 ஸ்கொயர் பண்ணா 1, ரூட் ஆஃப் 1னா 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் i 1 இன்டு, இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர், இப்போ z பவர் n மாடுலஸ், மாடுலஸுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் வந்தா மாடுலஸ் ஆஃப் z எடுத்து பவர் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர், அப்போ மாடுலஸ் எடுத்து பவர் போட்டுக்கலாம் பை, இது அதே மாதிரி 1 plus I மாடுலஸ் ஸ்கொயர். இனி நம்ம ஈஸியா பண்ணலாம். 1 வேண்டாம், 1 இன்டுனா அதே நம்பர் தான் வரும். இதுக்கு மாடுலஸ் எடுத்தா ரூட் ஆஃப் 4 plus 1i ஸ்கொயர் பண்ணா 1 the whole cube by, இதுக்கு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் plus இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் equal to root of 5 the whole cube by root 2 the whole square. root of 5 cube na root 5 by root 2. root of 5 into root of 5 5, root 5 by root 2 into root 2 இதான் answer. Okay students, இது எளிமையான question தான். Thank you.